ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மரியா ஷர்லின் வியூ. ஸோ இன்னைக்கு என்னடா புதுசு ஆப்ரான்லாம் போட்டிருக்கேன்னு பார்த்துருக்கீங்களா? ஸோ இனிமே வந்து ஆப்ரான் போட்டு தான் நம்ம வந்து குக்கிங் வீடியோஸ்லாம் பண்ண போகிறோம். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்வீட் போண்டா தான் பார்க்க போகிறோம். ஸோ வந்து ஸ்வீட் போண்டா அநேகமாக நிறைய பேர் வந்து சர்க்கரையை போட்டு பண்ணுவாங்க. இன்னைக்கு நம்ம வந்து வெல்லத்தை போட்டு தான் பண்ண போகிறோம். ஸோ ஏற்கனவே ஒரு ஷார்ட்டை நான் போட்டிருப்பேன் சர்க்கரை போட்டு. ஸோ அந்த வீடியோ வந்து வேற மாதிரி இருக்கும் டோட்டலாக. இந்த வீடியோ வந்து டோட்டலாக வேற மாதிரி பண்ணியிருப்பேன். ஸோ இதை வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், உங்கள் பசங்களோட நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். இதோட காம்பினேஷன் வந்து டீ, காஃபி, அவ்வளோதான். ஸோ இல்லைனா பாதாம் மில்க். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராசஸிங் வந்து மைதா மாவு, கோதுமை மாவு வந்து நம்ம வந்து ஜலிச்சு எடுத்து யூஸ் பண்ணிக்கணும். ஸோ ஜலிச்சு எடுத்து யூஸ் பண்ணால் நம்மளுக்கு இந்த மாதிரி வந்து சாஃப்ட்னஸாக கிடைக்கும் போண்டா. இல்லைன்னா ஒரு மாதிரி உதிரியாக போயிடும். ஸோ அது வந்து நல்லா இருக்காது. இதை வந்து ஒரு சைடில் வச்சுடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வெல்லத்தை வந்து நல்லா வந்து ஒடிச்சு கையில் வந்து நான் வந்து நசிச்சு வச்சுருக்கேன். ஸோ ஒரு பாத்திரத்தில் தண்ணி, தென் வெல்லம், இதை வந்து எவ்வளோ கரைக்க முடியுமோ அவ்வளோ கரைச்சிக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா நான் சேர்த்துட்டேன். ஸோ சேர்த்துட்டு இந்த மாதிரி கண்டென்ஸ்டன்சிலாம் நான் வந்து வச்சுருக்கேன். அடுத்தது நம்ம இந்த மாவோட வெல்லத்தை தண்ணியை வந்து மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இதை வந்து மிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா நான் வந்து பேக்கிங் பவுடர், தென் வந்து ஏலக்காய் தூள். ஸோ இது வந்து ஃப்ளேவருக்கோசரம் தான் நான் வந்து சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த ஃப்ளேவரும் வேண்டாம்னா இதை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணலாம். அதுவும் வந்து நல்லா தான் இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா மெதுவாக சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம வந்து முக்கியமான ஒரு ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணோம். என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரேடியாக வந்து தண்ணி ஊற்றக்கூடாது. நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றி தான் நம்ம வந்து பிசையணும். அப்போ தான் நம்ம வந்து போண்டா மாதிரி வரும், இல்லைன்னா அண்டா மாதிரி வரும். இப்போது நான் ஒரு 3 வாழைப்பழத்தை சேர்த்துக்கிறேன். ஸோ இதுதான் ஃப்ளேவரு. ஸோ அதனால் வந்து இதை நல்லா நசுக்கி அதுக்கப்புறமா இதில் கூட சேர்த்துடணும். தென் நாங்கள் வந்து வீட்லேயே வந்து வெண்ணெய் பண்ணோம், பட்டர். ஸோ அதுவும் 2 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு கலக்கி வச்சுருவோம். தென் இன்னமும் வந்து எனக்கு ஸ்மூத்தாக வேணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து வெல்லம் தண்ணியை வந்து ஃபில்ட்ரைசேஷன் பண்ணி வந்து இதுக்கிட்ட சேர்த்துக்கிட்டேன். ஸோ இதுதான் வந்து இந்த போண்டாவோட கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம இதுங்களெல்லாம் வந்து பொரிச்சு எடுக்க போகிறோம். அதுக்கு நான் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு வெண்ணெய், தென் வந்து எண்ணெய். ஸோ இதை ரெண்டுமே சேர்த்து தான் நான் வந்து பொரிச்சு எடுக்க போகிறேன். இப்போது எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு. இந்த அளவு எனக்கு ஒரு டவுட். ஸோ அதனால் போண்டா மாவை வந்து கொஞ்சமாக லைட்டாக எடுத்து எண்ணெயில் போட்டேன். ஸோ அது வந்து பொரிஞ்சி வந்து நல்லா மேலே வந்துருச்சு. அப்போனா எண்ணெய் வந்து காஞ்சி போண்டா பொரிச்சு எடுக்கிற பதத்தில் தான் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துருவோம். எனக்கு வந்து ரவுண்ட் ஷேப் வரல. ஸோ எனக்கு எப்பவுமே வராது. ஸோ அதனால் வந்து கையில் எந்த மாதிரி ஷேப் வந்துச்சோ அந்த மாதிரி போட்டு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, டேஸ்ட் தான் நம்மளுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டேன். இது ஒரு பக்கம் பொரிஞ்சு நின்றுச்சு. ஸோ இதுக்கு சைட் டிஷ் நான் வந்து பூஸ்ட் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பால் வந்து காய்ச்சின்னு இருக்கேன். ஸோ காலையிலேயே காய்ச்சி வச்ச பால் தான். இப்போ வந்து லைட்டாக சூடு பண்ணிட்டு நம்மளுக்கு வந்து பூஸ்ட் போட போகிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வந்து நம்ம போண்டா வந்து அழகாக பொரிஞ்சிருச்சு. ஸோ இதை வந்து நம்ம லேசாக தான் நம்ம வந்து ஹேண்டில் பண்ணோம். இல்லைன்னா வந்து ஒரு மாதிரி பொரிஞ்சு வந்து தீஞ்ச மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் நம்ம வந்து பக்கமாக வந்து இதை ஹேண்டில் பண்ணி இதை வந்து திருப்பி போடணும். இப்போது நம்ம போண்டா வந்து வந்து ரெடி ஆயிருச்சு. ஸோ அதுக்கு நம்மளுக்கு சைடிஷ் ஏதாவது வேணும். ஸோ அதனால் வந்து ஒரு கிளாஸில் வந்து சர்க்கரை, தென் பூஸ்ட் வந்து கலக்கி மிக்ஸ் பண்ணி வச்சிட்றேன். ஸோ தென் வந்து நம்மளோட பால் மிக்ஸ் பண்ணோம்னா பூஸ்ட்டும் ரெடி, குண்டாக போண்டாவும் ரெடி. ஸோ இப்போ டேடிக்கிட்ட வச்சு எடுத்துகிட்டு நானும் வந்து டேஸ்ட் பண்ணிட்டேன். மம்மியும் டேஸ்ட் பண்ணோம்ல, அதனால் வந்து மம்மியை எழுப்பி கொடுக்கலாமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுனே இருந்தேன். தென் வந்து மம்மியை ஏஞ்சி வந்து டேஸ்ட் பார்த்தாங்க. சூப்பராக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். பை காய்ஸ்.